போலீஸ் ரெக்கார்ட்ல ஒரு மனுஷன் 8 வருஷமா செத்தவன்னு இருந்தான். எஃப்ஐஆர் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு, டெத் சர்டிஃபிகேட்டும் இருக்கு. இது எல்லாம் முடிஞ்சு கேஸ் க்ளோஸ். காரணம் என்னன்னா அவன் ஃபேமிலிக்குள்ள லேண்ட் டிஸ்பியூட், ப்ராப்பர்ட்டி சண்டை. அவன் செத்துட்டான்னு சொல்லி ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடியை காட்டி போலீஸ்கிட்ட கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த மனுஷன் உயிரோட இருந்தான். ஒரு நாள் சடனா ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து டியூட்டி ஆஃபீஸர் கிட்ட ரொம்ப காமா சொன்னா, சார் நான் சாகல, ஆனா உங்க ரெக்கார்ட்ல நான் டெட்டுன்னு இருக்கு. போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல. ஃபைல்ஸ் எடுத்து செக் பண்ண அவன் பேரு, அப்பா பேரு, ஊரு, லேண்ட் சர்வே நம்பர், ஃபோட்டோ எல்லாம் எக்ஸாக்டா மேட்ச். அப்போதான் தெரிஞ்சது, அவன் ரிலேட்டிவ்ஸ் தான் ப்ராப்பர்ட்டிக்காக அவன் சாகவே இல்லைனாலும் பேப்பர்ல சாக வச்சிருந்தாங்க, லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த மொமெண்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருக்கும் ஷாக். கேஸ் திரும்ப ஓபன். ரிலேட்டிவ்ஸ் மேல சீட்டிங், ஃபார்ஜரி, கான்ஸ்பிரசின்னு புது எஃப்ஐஆர். போலீஸ் ஸ்லாங்ல இத பேப்பர் மர்டர்னு சொல்லுவாங்க. நீ உயிரோட இருந்தாலும் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல செத்துட்டா உன் ஐடென்டிட்டி, ரைட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். இது சினிமா இல்ல, இந்தியால நடந்த பயங்கரமான ரியல் இன்சிடென்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.